இயேசு கிறிஸ்து மக்கள் கூறிய உபதேசம், பரலோக சாம்ராஜ்யம் உனக்குள்ளே இருக்கிறது. அந்த ரகசியத்தை யார் அறிகிறார்களோ அவர்கள் பிரம்ம நிலையை அடைகிறார்கள் அப்படிங்கிறார். அப்போ பரலோக சாம்ராஜ்யம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா ஆதியில் இருக்கிறது. அப்போ அந்த ஆதி இருக்கக்கூடிய பரலோக சாம்ராஜ்யம் போகணும்னா முதல்ல நீங்கள் மனதை எண்ணங்களை அடங்க செய்ய வைக்க வேண்டும். அப்போ மனம் ஐம்புலன் வழியாக வெளியே செல்கொண்டிருக்கிற சூரியகளை சந்திரகலையாக அந்த சூரியகளை சந்திரகலையை ஆதியில் அடங்க செய்து ஆதியிலேயே மனதை வைத்து கொண்டிருப்பதுதான் பரலோக சாம்ராஜ்யமாகும். ஒரு ஊருக்கு போய் செட்டில் ஆகிட்டீங்க, ஒரு ஊருக்கு வேலை, அமெரிக்கா, லண்டன் இல்லை ஏதோ ஊரில் போய் பெங்களூர், அங்கே போய் சென்னை செட்டில் ஆகி வீடு கட்டி செட்டில் ஆகிட்டீங்க. அங்கேயே இருக்கிறீங்க, அங்கேயே உங்களுக்கு வாழ்க்கை முடிச்சுக்க. அதுபோல் நீங்கள் பரலோக சாம்ராஜ்யம் போகும்னால் போய் நீ பிரம்மநிலை அடைந்தால் நீங்கள் அந்த ரகசிய நம்ம உணர்க்கக்கூடிய பரலோக சாம்ராஜ்யம் என்பது ஆதியில் உள்ளது. அந்த பரலோக சாம்ராஜ்யத்தை நீ அடையணும்னா உங்கள் மூச்சை சூரியனை சந்திரகலையாக ஆதியில் அடங்க செய்வதுதான் பரலோக சாம்ராஜ்யம். 1 மணி நேரத்தில் ஆதியில் உங்கள் மனம் அடங்கக்கூடிய அந்த ரகசியத்தை பரலோக சாம்ராஜ்யத்தை நீங்கள் அடைய நம்முடைய ஆதி பிரணவாசி வித்தியில் கற்றுத்தரப்படுகிறது. அதனால் பரலோக சாம்ராஜ்யம் யார் அடைந்து விட்டார்களோ அவர்களுக்கு மூக்கிலிருந்து சுவாசம் வெளியேறாது. நாசியால் விசுவாசிப்பேன், விசுவாசிக்கிறேன் இயேசு சொல்லிக்கிறார். மூக்கில் மூச்சை நம்பாதே, மூக்கில் மூச்சை கட்டுத்தரே சொல்லியிருக்கிறாரு. மூக்கில் சுவாசம் வெளியே வந்தால் மரணம், உள்ளே ஓடிக்கொண்டு மரணமில்லா பெறுவார் நிலை. அதை தான் வல்லவராக சொன்னார், இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறாங்க. அதை நாம் 1 மணி நேரத்தினுடைய ஆதி பிரணவாசி யோக வித்தையில் கற்றுத்தரப்படுகிறது. சகல சௌபாக்கியம் பெறுக.